காமாட்சி, நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். முத்தமாவ பங்களா கமிச்சு சமையல்லாம் அங்கேயே செய்ய சொல்லு. சரி. மாலை எங்க? ஓஹோ சரி, அப்ப நான் வரட்டுமா? என்ன இதெல்லாம்? நீங்க மிஸ்டர் எம்டி பாலு இல்ல? நோ, நான் இல்லைங்க. யூ ஆர் மிஸ்டேக்கன். அதானே? நீங்க தானே மிஸ்டர் எம்டி பாலு? எஸ், நான் தான். ஆமா, உங்க சம்சாரம் வரலையோ? வராம என்னங்க? அதோ அடடா, இவங்க தான் உங்க சம்சாரமா? நான் ஏமாந்தே போயிட்டேன். 2 பேரும் வேற வேற வண்டியில இருந்து இறங்குறதுனால வேற யாரும் இல்ல நினைச்சேன். யாரோ என்னங்க, என் சம்சாரமே தான். அப்படியா? நான் ஏமாந்து போய் உங்களுக்காக கொண்டு வந்த மாலையை வேற யார கையிலயோ போட்டுட்டேன். இந்த ஆரம்பம் சாமான்லாம் பங்களா கொண்டு வா. நம்ம பொறுப்பிடலாமா? வாங்க. உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. சின்ன சிறுசங்களுக்கு மத்தியில வயசானவன் நான் எதுக்கு? நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க பாதிரி போல. பாதிரியா? அதாவது நீங்க ஃபாதர் போலன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உட்காருங்க. மாப்பிள்ள, நம்ம குழந்தைய பார்த்த உடனே எனக்கு எங்க காணாம போன பெரிய பொண்ணு ஞாபகம் வந்தா. என்னங்க, உங்க பெரிய பொண்ணு காணாம போயிட்டாளா? ஆமா மாப்பிள்ள, 16 வருஷத்துக்கு முன்ன கும்பகோணத்துல மாச மகத்தன்னைக்கு காணாம போயிட்டான். அவ பேர்ல கட்டினதான் இந்த பள்ளிக்கூடம் கூட. இப்ப எங்களுக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி தான். அதை பத்தி கவலையே படாதீங்க. எங்க முழு முயற்சியோட அதை முன்னுக்கு கொண்டு வருவோம். ரொம்ப சந்தோஷம். ஏமா? அப்படியே. இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. ஆமா ஏமா, உங்க தகப்பனார பேரு? பாலா? ஆமாங்க, கோபால். எஸ் ஜி பால். அடடா, என் பேரு கூட அதான். ஜாதி? அவங்களுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசமே கிடையாதுங்க. ரொம்ப நாளா ரங்கூன்ல இருந்தவங்க. இந்த ரப்பர், அரிசி, தேக்கு இதுல எல்லாம் பெரிய வியாபாரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப எதுவும் இல்லைங்க. இந்த பர்மா யுத்தத்துல எல்லாம் போயிடுச்சு. அப்ப ரொம்ப நொடிச்சு போயிட்டுங்க. இந்த மாப்பிள்ள, உங்க தகப்பனார் பேரு? தியாகராஜ பிள்ளை. தியாகராஜ பிள்ளையா? ஆமா. அடடா, அப்ப உனக்கு ஜாதியில நம்பிக்கை இல்ல? உன் பேர்ல இருந்து கூட அந்த பிள்ளைய வெட்டி போட்டுட்டிய. ஜாதி என்னங்க, எனக்கு மரத்துல கூட நம்பிக்கையே கிடையாது. ஷாபாஷ், நானும் அப்படியே தான். எனக்கு தகுந்த போல வந்து சேர்ந்தையா. வாங்க 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 வாங்க. வணக்கம். நான் ராஜு, துப்பறியும் சிங்கம், காரியதரிசி, மகாலட்சுமி ஆரம்ப பாடசாலை, ஆண்டிப்பேட்டை போஸ்ட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம மருமக பிள்ளை தான். ராஜு, சாமான்லாம் கொண்டு போய் பங்களால வைக்க சொல்லு. காமாட்சி பாரு, பிஏ பிடிச்ச வாச்சாரம் வாச்சாரமாவும். வேற யாரும் நினைக்காத, எல்லாம் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே தான். வாமா, வாங்க. உட்காருங்க. உட்காரு மாப்பிள்ள, சும்மா உட்காரு. மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. இந்த நம்ம ஸ்கூல்னா உனக்கு எவ்வளவு பிரியம்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். ஆமா அம்மா, எனக்கு உயிர் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தின் மேலதான். மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லம்மா. பாத்தீங்களா, படிச்சிருந்தாலும் குழந்தைக்கு எவ்வளவு வெக்கம்னு. ஆமா, பெண்களுக்கு வெக்கான்றது ஒரு ஆபரணம். அதனாலதான் போல இருக்கு நம்ம மாப்பிள்ளை கூட ஒரு நகை கூட செய்யாம இருக்கார். ஆமாங்க, அதெல்லாம் சுத்த கர்நாடகம். இந்த காலத்துல யாருங்க நகை போட்டுக்கிறாங்க? நகை இல்லைன்னா என்ன, குழந்தை லட்சணமா இருக்கா. அது என்ன, நித்திர குங்குமம் கூட இல்லாம. குப்பமா, குங்குமம் கொண்டு வா. குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா? இல்லீங்க, இன்னும். ஐயோ பாவம், கடவுள் கண் திறக்கலே. ஏம்மா கவலைப்படுற? நம்ம அரச மரத்து பிள்ளை யாரு ஒரு 5 தடவை சுத்தின, அடுத்த வருஷத்துலயே ஆண் குழந்தை. ஏன் மலர? அழலிங்க, வரும்போது ரயில்ல கரித்தூள் கண்ணில் விழுந்துருச்சு. அவ்வளவு. கருத்தூளும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரே தலைவேதனையா இருக்கு. முதல்ல குளிக்கணும். வாமா குளிக்கலாம். இங்க எதுக்குங்க,
பங்களாவுக்கு போறோமே அங்கேயே குளிச்சிடறோம். அப்ப இருங்க. இப்ப எதுக்குங்க வீணா? அதான் குளிக்க போறோமே. அப்ப நாங்க வர்றோம். சரி. தம்பதிகள் எவ்வளவு லட்சணமா இருக்காங்க பாத்தியா? என்னங்க அந்த பெண்ணை பார்த்ததும் நம்ம மகாலட்சுமி ஞாபகம் வருதுங்க. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். அந்த பெண்ணு என்ன ஃபாதர்னு கூப்பிட்டா தெரியுமா? ஃபாதர் என்ன? ஃபாதர்னா அப்பான்னு அர்த்தம். அவங்க அப்பா பேரு கூட கோபாலன் தானே. இதுதான் படுக்கிற ரூம். ஏன் சார் இந்த ஒரு கட்டு தானே? யாரையாது இது டபுள் கட்டில். செலவை குறைக்கணும்னு தானே நாங்க இவ்வளவு யோசனை பண்ணி புருஷன் முட்டாட்டியா தெரிவிச்சது. கமா கீழே எடுத்து உள்ள வைடா. வாயா. இதான்ப்பா சமையலற. சுத்தமா வெந்நீர் போட்டாச்சா? ரைட்டு. அவங்க வரத்துக்குள்ளார எல்லாம் தயாரா இருக்கும். ஆமா. ஏப்பா உங்க ஆள் இதுக்கு முன்ன என்ன செய்துகிட்டு இருந்தாரு? என்னங்க ஆளு கீழுன்னு அனாவசியமா பேசாரு. அப்புறம் உங்களை விட ஒரு வகையில இணைச்சு வரல. பட்டத்துல பாதி இடம் அவர் தான். ஹைகோர்ட், லைட் ஹவுஸ், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ் பார்க், இன்னும் நிறுத்து. அது இருக்கட்டும். அவ்வளவு பெரிய மனுஷன் எதுக்கப்பா இங்க ஆசிரியர் வேலைக்கு வந்தாரு? அதுலதான் அடங்கி இருக்குது அந்தரங்கம். அது என்னப்பா அப்பேற்பட்ட அந்தரங்கம்? சும்மா விஷயத்தை சொல்லு. சும்மா சொல்லுவேனே. கொஞ்சம் வெள்ளைய பண்ண சொல்லுங்க. அது வேற இருக்கா? என்னப்பா அது இங்க கூட மாமூல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பழக்கத்தை விடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. என்னங்க இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. இவன் சொல்ற பேச்சையே நம்பாதீங்க. அப்படியா? இப்பதான் உங்க விஷயத்தை பத்தி சொன்னான். என்ன சொன்ன? எள்ளு முனையில கடுகு முனை கூட சொல்லல. எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ போங்க, நாளைக்கு வாங்க. சார் வெந்நீர் தயாரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் தயவு பண்றீங்களா? வெந்நீர் தண்ணீர் ஆயிடும். கொஞ்சம் தயவு பண்றீங்களா? நான் வர்றேன். உங்களுக்கு தாய் தகப்பனா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க சொந்த குழந்தையா இறவ குழந்தையா? என்ன இந்த அர்த்தம் இல்லாத கேள்வி? மன்னிக்கணும், எல்லாம் உங்க நன்மைக்கு தான். எங்க மகாலட்சுமி காணாம போயிட்டா. அது நீங்களா இருந்தா பாதி ஆஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு, பாதி சிரமம் குறையும் எங்களுக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க. என்ன இந்த தலைவேதனை? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? உங்களை தான் அப்பயே போய் சொன்னேன். போங்க போங்க, தயவுசெய்து போங்க. போங்க சார். என்ன ராஜு இது கூட வந்துட்ட? அவங்க சாண சாப்பாடெல்லாம் ஆயிடுதா? எல்லாம் நேரம் லட்சணமா ஆயிருக்கும். லட்சணமாவது அவலட்சணமாவது. ஊருக்கு புதுசு முத்தமாவை கூட துணை கூடாம ஆயிட்டு வந்துட்டியா? என்ன மாமா செய்ய சொல்றீங்க? அவங்கதான் எங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு லட்சணமா கதவை சாத்திக்கிட்டாங்களே. அப்படியா? சரி நீ போ. சரி நம்மளவங்க முத்தமாவை கூட வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? அதானே